நேசிக்கிறவங்க இந்த நொடி வந்து உங்ககிட்ட சொல்ல துடிக்கிற வார்த்தைகள், சொல்ல துடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு லவ் சாங் இருக்கும். அந்த சாங்க தான் அவங்க ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் அது கேட்கும்போது அவங்க உங்களோட இருக்க மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் இது. அடுத்தது வந்து நீங்க தான் அவங்களோட சந்தோஷம். நீங்க தான் அவங்களோட எல்லாமே. நீங்க வந்து அவங்களோடது அப்படின்னு கிளைம் பண்ண விரும்புறாங்க. அடுத்தது வந்து நீங்க அப்படின்னு நெனச்சுட்டா அவங்களுக்கு சிறகுகள் முளைக்குது. நாட் முளைக்குது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த காதல பொறுத்தவரைக்கும் இந்த பவர நீங்க தான் அவங்களோட காதல். இந்த காதல் என்னோடது அப்படிங்கிற அந்த பவர, அந்த அத்தாரிட்டிய கையில எடுக்க போறாங்க. இல்லன்னா கையில எடுத்துட்டேன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க. ஏன்னா உங்கள இழக்க அவங்க விரும்பல. தே ஆர் ஸ்டாக்கிங் யூ. நீங்க என்ன பண்றீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத அவங்கள தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. கண்டிப்பா நீங்க இப்ப பேசிட்டு இல்ல. அதனால தான் அவங்க சாங் மூலம் உங்ககிட்ட கனெக்ட் ஆக விரும்புறாங்க. வேற என்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள்? இங்க பாருங்க, ஐ அம் சோ கிளாட் யூ ஆர் மைன். நான் இவ்வளோ நேரம் அத தான் சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு புரிதல் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க அவங்களோடவங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப குஷி. அத நான் சொல்றேனே. உங்கள பத்தி நெனச்சுட்டா, நீங்க அவங்களோட காதல்ன்னு நெனச்சுட்டா, அப்படியே அவங்க உலகம் வந்து ஒரு பெரிய லைட் பல்ப போட்ட மாதிரி எரியுது. இட்ஸ் லைக் பிரைட் ஆயிடுது. அதே மாதிரி உங்கள இழக்கணும் அப்படின்னு நெனச்சா, அவங்க அப்படியே ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ, அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா, நீங்க தான் அவங்களோட காதல். இந்த காதல யாருக்காகவும், எந்த சூழ்நிலைக்காகவும் விட்டுக் கொடுக்க அவங்க தயாரா இல்ல. தே ஆர் கிளைமிங். அதான் அவங்க சொல்றாங்க. இந்த காதல நான் வந்து கிளைம் பண்றேன். அதே சமயம் நீங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க அவங்களோடவங்க அப்படின்னு சொல்றதுல பெருமை வேற. அது காதல்ல ரொம்ப அவசியம். இந்த பொசசிவ்னஸ் அது ரொம்ப அவசியம். ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்க. பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்ல விரும்புறது, ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆர் மைன். நீங்கள் அவங்களோடவங்க அப்படின்னு நினைக்கும்போது இட்ஸ் லைக் ஸோ கிளாட். லவ் அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து அவங்களுக்கு வந்து புரியாத புதிராக இருந்தது. இட்ஸ் லைக் லவ்னா லஸ்ட், இல்லைனா லவ்னா வந்து வெறும் இன்ஃபேச்சுவேஷன். லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. சுச்சுவேஷன் வந்தால் விட்டுட்டு போயிடும். மேபி பாஸ்ட்டில் அவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஃபெயில் ஆகிருக்கலாம். லவ் சுச்சுவேஷனில் இல்லை யாராவது அவங்கள விட்டுட்டு போயிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் லவ் வந்து வேறு மாதிரி ஒரு புரிதலாக இருக்குது. பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வாவ், எல்லாமே கரெக்டாக வருது. எந்த கஷ்டமான அல்ஜீப்ரா கொடுத்தாலும் அழகாக சால்வ் பண்ணி கடைசியில் வந்து சால்வ் பண்ணி போட்டுட்டு போயிடுறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் லவ் லவ் லவ். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் லவ் தான். ஸோ அவங்களுக்கு புரிய வச்சது நீங்கள் தான். அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பெருமை. ச்சே, இப்படி கூட என்னை நேசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு அப்படியே பெருமிதமாக நினச்சிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி. ஐம் ஸோ லக்கி. ஒரே வந்து லாலா லேண்ட்லேயும் Cloud9லேயும் தான் சுற்றிட்டு இருக்காங்க. பாருங்க, ஐ லவ் யூ. ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசலை. நிச்சயமாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக தான் இருக்குங்க. பாராமுகம் இருக்குது. இல்லைனா வந்து உங்ககிட்ட பேசாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறது. என்ன ட்ராமா போட்டுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஐ லவ் யூன்ற மனசு கதறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட காதல். மேபி சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. ரொம்ப ரகசியமாக ஸ்டாக் பண்ணுறாங்க. வேறு என்ன விஷயங்கள்? எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் யூ மை ஹார்ட் டான்ஸஸ். நான் சொல்லலை, இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசணும். எவ்ரி டைம் அது வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை. எப்போ உங்களை பற்றி சின்ன ஞாபகம் உங்கள் மனசில் வந்தாலும் சரி, உள்ள ஒரே குத்தாட்டம் தான். அதான் இந்த நாய்க்குட்டி சொல்கிறதும் அதுதான். மேபி அவங்களுக்கு பெட் இருக்கலாம். அந்த பெட்டும் சப்போஸ் அவங்களுக்கு பெட் இருந்ததுன்னா, அந்த பெட் வந்து இவங்கள விட வந்து ஜாஸ்தியாக அவங்கள லவ் பண்ணும். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஷுவர். ஸோ உங்களோட காதல் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பெருசாக குறைகள் இருக்க வாய்ப்பில்லை. ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டோரி ஏதோ சொல்கிறாங்க, என்னென்னு பார்க்கலாம். It doesn't matter how you look, what you weight, what your weight is, and or how much makeup you put on. The right guy will love you for what's inside. ஓ, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் வந்து பார்க்கறதுக்கு அப்படிலாம் இல்லை, நீங்கள் பெரிய ட்ராமாட்டிக்காக சொல்கிறீங்க மேடம், என்ன பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பட்டாம்பூச்சிலாம் வராது அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களோட காதலோட கண்களுக்கு நீங்கள் தான் மகாராணி. யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். இது வந்து பிரபஞ்சம் யாருக்கோ கன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புகிறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்லும்போது உங்கள் யாருக்கோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நான் ஒன்றும் அவ்வளோ அழகில்லை, இல்லைனா நான் ஒன்றும் அவ்வளோ அறிவாளிலாம் இல்லை, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க, உங்கள் கண்களுக்கு, உங்களோட காதலோட கண்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே. அப்படி தான் இருக்கும். அதுதான் பிரபஞ்சத்தோட படைப்பே. ஸோ அதை பற்றி நீங்கள் சந்தேகப்படணும் அவசியம் இல்லை. நான் வந்து அவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன், மேக்கப் இல்லைனா அப்படின்னு உங்களுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜிக்கு பிரபஞ்சம் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்கள் மேக்கப்பே இல்லை, கலைஞ்ச தலையோட மேபி காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே எப்படி இருப்போம். இட்ஸ் லைக் வி ஆர் ட்ரூ செல்ஃப் இல்லையா? அப்போது அந்த மாதிரி உங்களை பார்த்தா கூட இந்த பர்சனோட காதல் ஒரு துளி, ஒரு சின்ன இன்ச் கூட குறையாது.
அந்த அளவுக்கு காதல் இருக்குது. சார் காதல் இஸ் நாட் அபவுட் பாடி, ரைட்? இட்ஸ் அபவுட் யுவர் சோல். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் சோல். வி கோ டுகெதர் லைக் ஆலு அண்ட் கோபி. அதான் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே இருக்க ஃப்ளாஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறை. அதே மாதிரி தான் நீங்கள் குண்டாக இருக்கீங்க பாருங்க, பொட்டேட்டோ எவ்வளோ குண்டாக இருக்குது. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வேறு ஷேப்பில் இருக்கும். ஆனால் ரெண்டும் கலந்தது அப்படின்னா இட்ஸ் லைக் சூப்பர் சப்ஜி. எப்படி வெளுத்து வாங்குவோம் ஆலு கோப்பியை, அது மாதிரி தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் த பெஸ்ட் காம்பினேஷன், உங்களை பர்சனோட பொறுத்த வரைக்கும் தான். ஸோ அவங்களும் இதை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க, உங்கள் பர்சனும் இதை ஒத்துக்கிறாங்க. நீங்கள் என்ன ஷேப் என்ன ஃபார்மில் இருந்தாலும் யூ ஆர் தேர் பர்ஃபெக்ட் மேட்ச். எனர்ஜெட்டிக்கலாக அந்த பர்சன் வந்து உங்களோடையே தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு மனசில் சின்ன டவுட் வந்தது, உடனே வந்து பிரபஞ்சமும் உங்களை கிளாரிஃபை பண்ணுறாங்க, உங்கள் பர்சனும் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறாங்க. யூ ஒன் மை ஹார்ட். போதுமா? ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணி நீங்கள் எல்லாம் விளையாண்டு முடிச்சு நீங்கள் தான் அவங்கள ஜெயிச்சிட்டிங்க. யூ ஒன் தேர் ஹார்ட். Love is like tug of war. It's hard to hold on, but it's even harder to let go. ரெண்டு பேருமே விடுறீங்க. இதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி, தான் காதலோட அருமை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீயா நானா அப்படின்ற டக் ஆஃப் வார் இனிஷியலாக இருந்தாலும் ஆஃப்டர் அ பாயிண்ட் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துருவீங்க. அதுதான் உங்கள் காதல் ஜெயிக்க போகிறதுக்கான பெரிய உதவியாக இருக்க போகுது. இட்ஸ் லைக் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தங்களை விடுறதுக்கு பதிலாக அந்த ஈகோவை விட்டுருவீங்க. ஐ லவ் யூ மை லவ், எவ்ரி டே ஃபீல்ஸ் லைக் வேலண்டைன்ஸ் டே வித் யூ. போதுமா? இன்னும் என்ன கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்? ஃபுல்லாக சரண்டர் ஆயாச்சுங்க காதல். ஸோ ஏன் வரல அப்படிங்கிறது கேட்கலாம். இவ்வளோ காதல் பொங்கி வழியிறது அந்த பர்சன் வந்து நிறையா சொல்ல விரும்புகிறாங்க. கிளைம் பண்ணிவிட்டு ஏன் உங்ககிட்ட வரல, ஏன் ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் கேட்கலாம். ஸோ அவங்க ஹையர் செல்ஃப் தான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. கேட்போம், ஏன் இன்னும் கம்யூனிகேஷன் வரல ஸ்பிரிட்ஸ்? ஏன் இன்னும் கம்யூனிகேஷன் பிளாக்கேஜ்? போதுமா? 8 of Wands பிளாக்கேஜ். அவங்கக்கிட்ட பேச துடிச்சிட்ருக்காங்க, பட் தேர் இஸ் அ பிளாக்கேஜ். உடைப்போம் என்னென்னு. ஸோ இதெல்லாம் அதனால தான் உங்ககிட்ட வந்து இந்த ரீடிங் மூலம் அவங்க கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க. தேர் இஸ் அ பிளாக்கேஜ். 8 of Wands எனர்ஜி அது வந்து ரிவர்ஸில் வருது. ஃபேமிலி பெட்ரேயல், துரோகம், பச்சை துரோகம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு ரீசெண்டாக. இது எஸ்பெஷலி ஃபேமிலி தான். ஸோ அதனால தான் அவங்களால வர முடியல. இந்த காதலை முறிக்கிறதுக்கு ஃபேமிலி ஏதோ ட்ராமா போட்டிருக்காங்க. அந்த பச்சை துரோகத்தினால அவங்க இப்போது பேசாமல் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் வாவ் எண்டிங். இதனால தான் பிளாக்கேஜ். அவங்க சில விஷயங்களை முடிக்கணும். மேபி அது யார் இந்த துரோகத்தை பண்ணாங்களோ அவங்கள விட்டு அவங்க விலகி வரணும். இது வந்து ஸ்லிப்பாகி போச்சு, பட் நான் பிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து இந்த எண்டிங் வந்து நிச்சயமாக நடக்கும். நடக்காத மாதிரி தோணுனாலும் நடக்கும். நியூ பிகினிங் பாட்டம் டெக்கில். ஸோ அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை நோக்கி தான் வர போகிறாங்க. இங்கே பாருங்கள், 7 of Wands எனர்ஜி விட போகிறதில்ல. தே ஆர் கோயிங் டு ஃபைட் ஃபார் திஸ் கனெக்ஷன். இந்த காதலுக்காக எவ்வளோ போராடணுமோ அவ்வளோ போராடுவாங்க. யாருக்கெல்லாம் ஆப்பு வைக்கணுமோ வரிசையாக வைப்பாங்க. கவலைப்படாதீங்க. இப்போ தோணலாம் கூட இருக்கவங்க இல்லைனா வந்து ஃபேமிலி வந்து துரோகம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, இந்த காதலை உடச்சிட்டாங்க, இல்லைனா காதல் வந்து முன்னாடி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெருமையாக நினைக்கலாம். ஆனால் இந்த பர்சன் இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் ரைட்டாக ஆப்பு வச்சுட்டு இப்போ ஆப் 1 by 1 வச்சுட்டே போவாங்க. when டைம் இஸ் ரைட் பிரபஞ்சம் அந்த ஆப்பை கரெக்டாக சொருகிடுவாங்க. ஸோ டோன்ட் வரி. யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வட்டி முதலுமா காத்துட்டுருக்கு. ஸோ யூ டோன்ட் வரி. அது வந்து உங்கள் பர்சனோட பொறுப்பு, கடமை. இதை நிச்சயமாக செய்வாங்க. இந்த ரிவர்சல் எனர்ஜி மேலே போய் விழுந்திருக்கு. இது பிரபஞ்சத்தோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். லவ் வின்ஸ். காதல் ஜெயிச்சே தீரும். இதில் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது. காதல் எங்கே போய் நேராக நிற்குது? 8 of Wands மேலே. இந்த காதல் வந்து இந்த தடையினால உடஞ்சி போயிடுமானா? நோ, அதுவும் அப்ரைட்டில் நிற்குது. இந்த காதல் உடையவே உடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளே அவ்வளோ காதல் இருக்குது. இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் தே ஆர் மெல்ட்டிங். யூ மேக் மீ ஸ்மைல். நீங்கள் உங்களை புன்னகை உங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்களை நினச்சா ஒரே டான்ஸ் தான், ஒரே கும்மாளம் தான். இது எங்கே போய் முடியும்? டோன்ட் பி அஃப்ரைட் டு ட்ரை. அவங்க வந்து இனிமேல் இது வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஒரு சுற்றி இருக்கவங்களாம் எவ்வளோ பயமுறுத்தினாலும் இவங்க வந்து பயமுறுத்துறாங்க. நீ வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, நீ அப்படி பண்ணனா இப்படி பண்ணிவிடுவோம், இல்லைனா வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு இல்லூஷனை க்ரியேட் பண்ணாங்க. நீ இப்படி பண்ண அப்படின்னா இப்படியெல்லாம் ஆகிடும். இட்ஸ் லைக் புலி வருது கதை தான். ஆனால் இந்த பர்சன் வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட், ஓ புலி வருதா, வந்தால் நான் முரத்தில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவன். இல்லைனா என் ஆள் அழகாக முரத்தில் அடிப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங். அது வந்து அவங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண போதில்லை. இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இல்லைனா வந்து அவங்க யூஸ்வலாக பண்ணாத விஷயங்கள் வந்து ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணி இந்த கனெக்ஷன் வந்து முன்னாடி எடுத்துப்பாங்க. இட்ஸ் லைக் ஏன்னா ஃபுல் கார்டு எங்கே இருக்குது? உங்கள் காதல் தோற்று போக வாய்ப்பே இல்லை. கம்யூனிகேஷன் வந்து ஃபிசிக்கலாக தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ ஆர் கம்யூனிகேட்டிங். இல்லைனா வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு
உங்களுக்காக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி, தைரியமா இருங்க, தெனாவெட்டா இருங்க. இந்த காதல் உங்களோட தான். ஜெய் சாரும், காட் பிளஸ் யூ.